இந்த முறை திமுக ஆளும் கட்சி என்பதால் வேட்பாளர் தேர்வில் உளவுத்துறையை பயன்படுத்தும் என்கிறார்கள். 2026 தேர்தல் வேட்பாளர்களுக்கு திமுக தலைமை பல அடுக்கு தேர்வு முறையை திட்டமிட்டுள்ளது. அதாவது காசு கொடுத்துவிட்டு வேட்பாளர்களை தேர்வு செய்யக்கூடாது என்று ஸ்டாலின் உறுதியாக உள்ளாராம். 234 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் 3 சாத்தியமான வேட்பாளர்களின் பட்டியலை மாநில உளவுத்துறை தயாரிக்கும். இதற்கான உத்தரவை அவர் ஏற்கனவே உளவுத்துறைக்கு போட்டுவிட்டாராம். உள்ளூர் செல்வாக்கு, பொது பிம்பம், கடந்த கால தேர்தல் செயல்பாடு, தொண்டர்களை திரட்டும் திறன், வாக்காளர்களை கவரும் திறன் போன்ற தகவல்கள் அடிப்படையில் இந்த லிஸ்ட் தயார் செய்யப்படும். அதே வேளையில் அரசியல் மதிப்பீடு, தேர்தல் வியூகங்களை கையாளும் PEN குழு ஒவ்வொரு தொகுதிக்கும் 3 வேட்பாளர்களுடன் மற்றொரு பட்டியலை உருவாக்கும். இக்குழு மாவட்ட அலகுகள், வாக்குச்சாவடி முகவர்கள், அரசியல் போக்குகளை கண்காணிக்கும் மூத்த பார்வையாளர்களிடமிருந்து அறிக்கைகளை சேகரிக்கும். இதுபோக இன்னொரு தனியார் குழுவும் வேட்பாளர்களை தேர்வு செய்யும். அந்த 3இன் அடிப்படையில் ஒரு வேட்பாளர் தேர்வு செய்யப்படுவார்.